ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் சாட்டர்டே சம்பவங்கள் இப்போ காலையிலே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. கனி அண்டு திவ்யா ஒரு காலத்தில் இவங்கெல்லாம் வந்து செமையாக எதிரிகளாக இருந்தாங்க. இப்போ என்னடான்னா 2 பேரும் சேர்ந்து வந்து நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த தோழிகள் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா சொல்கிறாங்க, இந்த வாரம் கமருதனையும் பார்வதியும் வந்து நான் ஜெயிலுக்கு அனுப்பலான்னு நினச்சேன். 2 பேரும் சேர்ந்து வந்து ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்குல்ல, அதனால தான் நான் அவங்கள சொல்லலன்னு சொல்கிறாங்க. கனி இதே தான் சொல்கிறாங்க, ஆமாடி நானும் தான் அதான் நினச்சேன், 2 பேரையும் வந்து அனுப்பிடலான்னு நினச்சேன். 2 கண்டஸ்டண்ட்டை ஜெயிலில் அனுப்புறதுக்கு உங்களுக்கு என்ன எரியுது மேடம்? நீங்கள் அனுப்ப வேண்டியது தானே, நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சு, சொல்லியிருக்கலாம்ல. என்டையர் வீடே சொல்கிறாங்கல்ல, பிக் பாஸும் சேர்ந்து தான் சொன்னாங்க அவங்க 2 பேரும் பண்ணது தப்புன்னு. அப்போ நீங்கள் வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருக்கணும், இவங்க 2 பேரை தான் ஜெயிலில் அனுப்பியிருக்கணும். அதுக்கு பதிலாக ஏன் ரம்யாவை போட்டிங்க? ஏன்னா இவங்க தான் வந்து தப்பு பண்ணாங்க, மைக்கை மறைச்சி பேசினாங்க, மைக் இல்லாமல் பேசினாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேசுனீங்க, கோர்ட்லலாம் வந்து கிழிச்சிங்கல்ல. அப்போ ஏன் வந்து ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் சொல்லிட்டு ஜெயிலுக்கு அனுப்பலை? எல்லாம் பொறாமை. ஏன்னா இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பொறாமையில் இருக்குதுங்க. ஒருத்தர் கூட அங்கே நல்லதாக இருக்கா சொல்லுங்கள்? அவங்க லவ் பண்ணா என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் வந்து கேம் ஆடுங்க, நீங்கள் தான் எல்லா அநியாயத்துக்கும் குரல் கொடுப்பீங்கல்ல. இந்த கனி திவ்யாலாம் ஐயோயோ என்னெல்லாம் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலே வந்து அப்படியே பொத்துக்கிட்டு வரும் ரோஷம். அப்போ எதனால இவங்க 2 பேரையும் பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் இல்லைன்னா இவங்களால வந்து வீடே பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கலாமே. கண்டஸ்டன்ஸ் யாராவது ஒருத்தர் சொன்னாங்களா? ஏன் சொல்லலை? ஏன்னா இவங்க ஜெயிலில் போய் ஒன்றா இருந்தால் இவங்களுக்கு வந்து எரியும்.